இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா கூட தான் 1v1 போட போகிறோம். அவரோட ப்ரொஃபைல் தான் 64 லெவலு, 5 years ஓல்டு, 9 வாட்டி ஹீரோய்க்கு ஹெட் எக்ஸ்பர்ட்டு, எவோ லெவல் 3, 7541 லைக்ஸு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோப்ரோ எமோட்டு ஆள் ஐட்ட கையாக தான் இருக்காப்புல. இவர் ஐடியா இந்த மாதிரி இருக்குது. அப்போ இவரோட கேம் பிளே எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சிங்க. சரி, நான் வளவலன்னு பேச விரும்பல, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாத்தையும் எடுத்து நான் தயாராக போவேன். அவர் கூட நான் வந்து 3 months பிஃபோராக மேட்ச் போட்டிருப்பேன். அப்போ இந்த கேம் பிளே வேறு, இப்போ இந்த கேம் பிளே வேறு. என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்படி தான் நாங்கள் மேட்ச் போட்டிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்துட்டேன். அவர் அந்த சைடு தான் வர சொல்லுவார் எப்பவும். நான் டக்குன்னு அந்த சைடு போயிட்டேன். இந்த சைடு வந்த பிறகு தான் ஆள் ஒன் டாப்னு நினச்சி வருவார். ஏன்னா ஒன் டாப் தான் போடுவேன் எப்பவும். ஒன் டாப்னு நினச்சிட்டு வந்து ஒன் டாப் அடிக்கிட்டு போனேன். நைட்டு பிடிச்சோடனே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆள் கன்ஃபியூஷன்லேயே அங்கே டேட் வாங்கிட்டாப்புல. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நெக்ஸ்ட் ரவுண்டு ஆள் தான் வந்து அடிப்பார் நான் நினச்சேன். அந்த நாள் தான் பார்த்தா நான் தான் அடித்தேன். இல்லை பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துட்டுனா ஆள் போவார், அடிச்சிடான். நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து எனக்கு ஆட்டம் ஸ்டார்ட். ஆள் வரவே மாட்டார், எங்கே இருப்பார்னே தெரில. சரி சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் ஆண்டா போனோன்னு சொல்லிட்டு கண்டெய்னர் ஆண்டா போவேன். அந்த கண்டெய்னர் ஆண்டா போய் பார்த்தா அதுக்குள்ளே அங்கே வந்துட்டார். நான் அடிக்க ட்ரை பண்ண அதுக்குள்ளே வச்சிருவார். வச்சு காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ளோவ் போட்டுருப்பேன். டக்குன்னு வந்து அஸ்டாரா லட்டுல வச்சு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் விளாட்லான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போயாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு இந்த இடத்துல நான் மேலே போயிருப்போம், ஆளுக்கே இருப்பார். இந்த ரவுண்டில் இந்த இடத்துல இந்த அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சைடு போயிட்டு இந்த இடத்துல இருக்கிறானான்னு சொல்லிட்டு புல்லட் வச்சு கூடுவேன். டக்குன்னு பார்த்தா தண்ணியில் எறிடுவேன் நான். சரி, க்ளோவர் போட்டு தண்ணியிலே இந்த இஸ்டாச்சிடலாம், கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு தண்ணியிலே போனேன். பார்த்தா இன்சைடு வந்து அடிச்சிட்டாரு. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டு கிளாக் டவரில் கொடுத்தாங்க. இந்த ரவுண்டாக அடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். என்ன பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. அவ்வளோதான், மிச்சு விட்டாரு. டக்குன்னு மிச்சு விட்டாரு. டைமிங் பாராபட்சமே இல்லை, டக்குன்னு முடிச்சிட்டாரு. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டாக அடிக்கலான்னு நான் போவேன். இந்த ரவுண்ட் டஃப்பாச்சு ஆடலான்னு தான் நான் நினைப்பேன். எல்லாம் போட்டு கிட்ட ரஷ் பண்ணி போய் எல்லாம் நினைப்பேன். ஆள் க்ளோவர் போட்டு ஆகிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தா என்ன வச்சுருவார். ரெண்டுக்கு 4 ஸ்கோர் வந்துடும். இந்த ரவுண்டாச்சும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சு ரொம்ப நேரம் போச்சு. ஒரு பொசிஷனில் எப்படிங்கன்னா ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல ஆள் எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருவாரு. நான் க்ளோவல் போட்டு மெடிக்கேட் போவேன். ஆள் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். 2 மெடிக்கேட் தான் இருக்கும். நானும் முக்கி மெடிக்கேட் போட்டுனே இருப்பேன். மெடிக்கேட் போட்டு முடிச்ச உடனே அந்த ஆக்டிவ் ஸ்கில்லும் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் க்ளோவல் போட்டு வச்சு வெளியே போனால் ஆள் இருப்பார். ஆள் அடிப்பார். அவன் உள்ளே போய்டும் க்ளோவல் போடும்போது. இந்த இடத்துல வச்சுக்கலான்னு பார்ப்பேன். ஆள் எதுக்கு கீழே போய் வந்துடுறாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி, இந்த ரவுண்டாச்சும் அடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். க்ளோவல் போதான் நினச்சி கன்று வச்சு கீ சுட்டு இருப்பேன். சரி, ஆள் கிட்ட வரட்டும், நான் மெடிக்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெடிக்கேட் பண்ணிருப்பேன். ஆள் நினச்சின்னு இப்போ நான் வெயிட் பண்ணி அடிக்க போகிறோம் போலன்னு சொல்லிட்டு ஆள் அங்கேயே நின்றுந்தார். நான் மெடிக்கேட்லாம் ஜாலியாக போட்டு பொறுமையாக ஆளை டேமேஜ் கொடுத்தோடனே கிட்ட போயிட்டு ஓரின் போடுவேன். ஓரின் போட்டு உள்ளே பூந்து அழிச்சிடுவேன். இருந்துச்சா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா நிறுத்துற அவனை. வைத்தே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அவ்வளோதான், நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துக்கு வரும். இந்த ரவுண்டில் நானும் அடின்னு ட்ரை பண்ணுவேன், முடியாது. ரொம்ப நேரம் ஆகும் இந்த ரவுண்டும். இந்த இடத்துல இருக்கிறாரா, நானும் வெயிட் பண்ணுவேன், அவரும் வெயிட் பண்ணுவேன். 2 பேரும் ஒரே டைமில் ரஷ் பண்ணுவோம். நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆள் அடிக்கன்னு சொல்லிட்டு க்ளோவில் வச்சுனப்பேன். ஃபஸ்ட்டு ஓரின் போடுவேன்.
இந்த இடத்துல நைட்டி பிடிச்சி இருந்தாலே அவர் ரெஸ்டாரண்ட் போடுது தேவையில்லாம் மொழிலாம் போட்டு இந்த இடத்துல க்ளோவர் போடுவேன் ஆள் சந்தில் வச்சுருவார். அப்ப புரியல, இப்ப புரியுது. முடிஞ்சிச்சு அதெல்லாம் இன்னும் ஒரு ரவுண்ட் தான் அடிக்கணும். சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுவேன். ஒரு எல்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்களும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் மேலே வச்சு அடிச்சிட்ருப்பீங்க. ஆனால் நான் அடி தான் வாங்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.